ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எப்படி லெகசி லான்ச்சரில் ஃபேப்ரிக் லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம வந்து கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணி ஃபேப்ரிக் சர்ச் பண்ண போகிறோம். ஃபேப்ரிக் லோடர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. போன உடனே டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் டவுன்லோட் ஃபார் விண்டோஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே டவுன்லோட் ஆகிருக்கும். ஓகே, டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோரரில் டவுன்லோட்ஸ் ஃபைலில் இருக்கிற ஃபேப்ரிக் இன்ஸ்டாலரை லான்ச் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களோட எந்த வெர்ஷனுக்கு என்ன வெர்ஷன் ஆஃப் மைன்கிராஃப்ட்டுக்கு நீங்கள் ஃபேப்ரிக் இன்ஸ்டால் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நார்மலாக லெகசி லான்ச்சர்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப், இதை பார்த்துக்கோங்க. நார்மலாக லெகசி லான்ச்சர்ஸோட ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும்னா இங்கே. இது வந்து மைன்கிராஃப்ட் லான்ச்சரோட ஃபைல் இங்கே தான் ஸ்டோர் ஆகும். பட் லெகசி லான்ச்சரோட ஃபைல் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்னா லோக்கல் டிஸ்க் சியில் உங்களோட யூசருக்குள்ள ஆப் டேட்டா, ரோமிங், சி லான்ச்சர், லெகசி, மைன்கிராஃப்ட் இங்கே தான் ஸ்டோர் ஆகும். இதை கொடுத்து ஓப்பன் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்கிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஆனால் நான் வந்து வேற இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் அந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை கொடுத்து இன்ஸ்டால் ஆனீங்கன்னா இன்ஸ்டால் ஆகி எனக்கு தெரியும் ப்ரொஃபைலில். நான் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா லோக்கல் டிஸ்க் சி கேம் இந்த இடத்துல தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ கிரியேட் ப்ரொஃபைல் கொடுங்க. அதை எடுத்து விட்டிங்கன்னா உங்களோட லான்ச்சரில் இந்த ஃபேப்ரிக் வெர்ஷன் தெரியாது. இப்போ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா இன்ஸ்டால் ஆன உடனே ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட லான்ச்சரை ஓப்பன் பண்ணுங்க. லான்ச்சரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இங்கே நம்மளோட ஃபேப்ரிக் லோடர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு இங்கே காமிக்குது இல்லை. இப்போ என்டர் த கேம் கேம்குள்ளே போனீங்கன்னா ஃபேப்ரிக் லோடரோட இன்ஸ்டால் ஆயிருக்கும். இந்த ஃபைலை மட்டும் அது இன்ஸ்டால் பண்ணிடுச்சுன்னா கேம் ஸ்மூத் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இப்போ இருந்தது எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் மாட். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் மாட் எத்தனை கேம் ஸ்மூத்தாக ரன் ஆகும்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். கேம் லான்ச் ஆக போகுது. இப்போ கேம் லான்ச் ஆயிடுச்சுன்னா கீழே வந்து ஃபேப்ரிக் லோடர் எத்தனாவது வெர்ஷன் காமிக்கும். அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன வெர்ஷன் ஆஃப் ஃபேப்ரிக் லோடர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. அதே மாதிரி பாருங்க, ஃபேப்ரிக் லோடர் மாடல் எல்லாமே கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.